கோதுமையை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான நூடுல்ஸ் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு நான் நினச்சதவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக நூடுல்ஸ் லவர் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாஸ்டர் சோவோட 0 மைதா நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஹோல் வீட் ஃபார் அண்ட் அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறனால ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறனால கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இதில் நோ பாம் ஆயில், நோ ஆடட் MSG. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கூடவே ஒரு முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, கூடவே முட்டைக்கோஸ் அண்ட் கேரட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த நூடுல்ஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான 0 மைதா வீட்டு நூடுல்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.